குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். இந்த பிப்ரவரி மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே ஜீவன் சுகம் பலனை கொடுத்தாரு. இயேசு எவ்வளவு நல்லவர். ஆதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, நாதத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. ஆதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, நாதத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. இயேசுவா அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இயேசுவா அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்துக் கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்துக் கொண்டீரே. இயேசுவா அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை இணைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை இணைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. இயேசுவா அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இயேசுவா அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. வல்ல செயல்கள் நீரைத்து நீரைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவாறே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே மீண்டுமாக நாம் வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த மாதத்திலே வாக்குத்தத்த வசனம் அது உடன்படிக்கையின் நிலைத்திரு. லேவியராம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். I will look on you with favor and make your fruitful and increase your number, and I will keep my covenant with you. Leviticus 26:9. உடன்படிக்கை என்பது இரண்டு உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. There are two covenants in our life. பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு உடன்படிக்கை. New Testament and Old Testament covenant. இது பழைய உடன்படிக்கை நோவாவோடு கடவுள் செய்த உடன்படிக்கை. Old covenant says about Noah. புதிய உடன்படிக்கை இயேசுநாதரே நமக்கு உடன்படிக்கை. New covenant speaks about Jesus Christ. இந்த பழைய உடன்படிக்கை பார்க்கும்போது நோவாவுக்கு அந்த சோதோம் குமார பட்டணத்திலே, According to Old covenant, it speaks about Noah's country. கர்த்தருடைய வார்த்தை வந்தது. God's words spoke there. கர்த்தருடைய வார்த்தை அந்த சோதோம் குமார பட்டணத்திலே வந்தது. God's words came to Sodom and Gomorrah's place. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி ஆனார்கள். All the peoples that did sin and they were away from God. ஆனால் நோவா மட்டும் தன்னை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தார். Noah was alone purifying himself and he was listening to God's word. கர்த்தர் சொன்னார், ஒரு மேடையை உருவாக்கி அதிலே உன்னை காத்துக்கொள் என்று சொன்னார். God says, kindly pick a big earth and be in that. 40 நாட்கள் இரவு பகலும் மழை பெய்தது. Hardly 40 days, day and night, there was flood and famine. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் கைவிட்டார், நோவாவை மட்டும் ஆண்டவர் காப்பாற்றினார். All the peoples were destroyed and died. Only Noah family has been saved God by God's hand. என்ன காரணம்? Why? What the reason? கர்த்தருடைய வார்த்தையை நிலைத்திருந்தார் நோவா. Why? Because
God's words has been strong for Noah's life. அதைதான் ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். According to this month, God speaks to கர்த்தருடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வார்த்தையாக நமக்கு வருகிறார். Today, our Jesus Christ was covenant in New Testament. அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்கும் பொழுது We want to be strong in that covenant. இந்த வசனம் வருகிறது உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி According to this word, of fruitful and increase you in number, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து I will be there and look up you. அன்பு பிரியமானவர்களே, Our beloved Christ people, இந்த வசனத்தை கேட்கிற உங்களை people who are learning this word, கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். God bless you. God wants to bless you. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நிலைத்திருக்க வேண்டும். We want to strong in God's word. இயேசுவே உடன்படிக்கையை நமக்கு வருகிறார். God is a covenant for you today. நோவாவுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போல Where God has blessed Noah, புதிய உடன்படிக்கையை கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God is going to give you new covenant today for you. ஆனால் நாம் நிலைத்திருக்க வேண்டும். We want to be will stand in that word. கர்த்தருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். We want to be strong in God's நாம் word. பரிசுத்தப்படுத்திக் கொள்ள We வேண்டும். want to purify our life. நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள We வேண்டும். want to be testified in our life. அப்பொழுது இந்த உலகமே அழிந்தாலும் நம்மை ஆண்டவர் பாதுகாப்பார். If the word has been destroyed, God will save us in a mighty hand. இந்த வார்த்தையின்படி உங்களை ஆண்டவர் இந்த மாதம் God is going to bless you abundantly with this word. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Today I'm going to pray for you. ஆண்டவரே இந்த காணொளி வழியா பார்க்கிற ஒவ்வொருவரையும் People who are listening to what telecast, ஆண்டவர் ஆசீர்வதியும். God bless them இந்த abundantly. புதிய உடன்படிக்கையாக இயேசுவிலே நிலைத்திருக்கட்டும். The new covenant makes sure that all the people should be stand in this covenant. இயேசுவின் நாமத்தில் ஆமென். We pray in Jesus' name. Amen. கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. Amen.